சுனந்தா கொலை வழக்கு தொடர்பாக கணவர் சசி தரூரிடம் வியாழனன்று மீண்டும் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் முடிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி டெல்லி நட்சத்திர ஹோட்டலில் சுனந்தா புஷ்கர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இச்சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கை இந்த ஆண்டு துவக்கத்தில் டெல்லி போலீசார் பதிவு செய்தனர். கடந்த மாதம் 19ஆம் தேதி சுனந்தாவின் கணவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சசி தரூரிடம் டெல்லி சிறப்பு புலனாய்வு படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பிப்ரவரி 5ஆம் தேதியன்று சுனந்தாவின் மகன் ஷிவ் மேனனிடம் 8 மணி நேரத்துக்கு விசாரணை நடத்தப்பட்டது. சசி தரூர் உள்ளிட்டோர் அளித்த வாக்குமூலங்களை ஆராய்ந்த டெல்லி போலீசார் சில முரண்பாடுகள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். அதனால் சசி தரூரிடம் குறுக்கு விசாரணை நடத்த முடிவு செய்த டெல்லி போலீசார் வியாழனன்று விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளனர். तरूर में जैसा आपको मालूम है कि जो अभी तक विटनेसेस को एग्जामिन किया है, उनकी स्टेटमेंट्स को हम अच्छे से उनका विश्लेषण किया है हमने, और कुछ अन्य विटनेसेस भी, जैसे आज भी कुछ विटनेसेस एग्जामिन होंगी, और कल श्री थरूर साहब को फिर से बुलाया जाएगा ताकि जो अब क्लैरिफिकेशन हमारे को लगता है उनसे लेने जरूरी हैं वो उनसे लिए जाएंगे. சுனந்தா கொலை வழக்கு தொடர்பாக சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் எம்பி அமர் சிங், பத்திரிகையாளர் நளினி சிங், சசி தரூரின் வேலையாள் நாராயண் சிங் உள்ளிட்ட பலரிடமும் டெல்லி போலீசார் முதல்கட்ட விசாரணையை நடத்தி முடித்துள்ளனர்.